வணக்கம். இந்திய நீதித்துறை தொடர்பான ஒரு முக்கிய செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்னை உயர் நீதிமன்றம் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை அவதூறாக சித்தரிக்கும் ஒரு புத்தகத்தின் வெளியீடு மற்றும் விற்பனைக்கு தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருப்பார்குன்றம் தொடர்பான அவரது தீர்ப்பை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள இந்த புத்தகம் நீதித்துறை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதிகள் மனிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் ஜி. அருள் முருகன் அடங்கிய அமர்வு இந்த புத்தகம் வெளிப்படையாக அவதூறானதாகவும் அநாகரிகமானதாகவும் இருப்பதாக குறிப்பிட்டதுடன் பதிப்பாளர் மீது தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடங்கியுள்ளது. இந்த சர்ச்சைக்கு மூலக்காரணம் மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பார்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பு. இந்த மலை இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இரு சமூகத்தினருக்கும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. மலையின் அடிவாரத்தில் பழமையான அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. மேலும் உச்சியில் சூஃபி துறவி சிக்கந்தர் பாதுஷாவின் தர்கா அமைந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி நீதிபதி சுவாமிநாதன் இந்து தமிழ் கட்சித் தலைவர் ராம ரவிகுமார் தாக்கல் செய்த மனுவின் பேரில் திருப்பார்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூண் எனப்படும் கல் தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி அளித்தார். இந்த தீர்ப்பு பல விவாதங்களையும் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் தூண்டியது. தமிழக அரசு இந்த தீபத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என அச்சம் தெரிவித்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் மற்றொரு அமர்வு ஜனவரி 6, 2026 அன்று நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பை உறுதி செய்தது. உயர் நீதிமன்றம் சட்டம் ஒழுங்கு குறித்து அரசின் அச்சத்தை கற்பனையான பேய் என்று குறிப்பிட்டதுடன் சிறிய அளவிலான கோவில் குழுவினர் ஆண்டுக்கு ஒருமுறை தீபம் ஏற்ற அனுமதிப்பது சாத்தியமே என்று கூறியது. மேலும் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தமானது என்றும் தர்காவுக்கு அல்ல என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. நீதிபதி சுவாமிநாதனின் தீர்ப்பை விமர்சித்து கீழைக்காற்று பதிப்பகம் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் திருப்பார்குன்றம் நிகழ்வு. ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு நீதிபதியா அல்லது ஆர்.எஸ்.எஸ். பிரவுடியா? இந்த புத்தகத்தின் தலைப்பு மற்றும் அட்டைப்படம் ஒரு நீதிபதியை கேலி செய்யும் நோக்கத்துடன் இருப்பதாகவும் இது சுதந்திரமான பேச்சு வரம்புகளை மீறுவதாகவும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. புத்தகத்தின் உள்ளடக்கம் நீதிபதி சுவாமிநாதனை ஆர்.எஸ்.எஸ். ஆதரவாளர் என்று சித்தரிப்பதாகவும் அவரது தீர்ப்பு ஆர்.எஸ்.எஸ். சித்தாந்தத்தின் அடிப்படையில் அமைந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. ஜனவரி 8, 2026 அன்று தொடங்கவிருந்த சென்னை புத்தக கண்காட்சியில் இந்த புத்தகத்தை வெளியிடவும் விற்பனை செய்யவும் திட்டமிடப்பட்டிருந்தது. வழக்கறிஞர் பி. நவீன் பிரசாத் என்பவர் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக இந்த புத்தகம் வெளியாவதை தடுக்க கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த புத்தகம் நீதித்துறையின் கண்ணியத்தை குறைப்பதாகவும் நீதி நிர்வாகத்தில் தலையிடுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி மனிந்திர மோகன் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி. அருள் முருகன் அடங்கிய அமர்வு புத்தகத்தின் தலைப்பு மற்றும் உள்ளடக்கம் அவதூறானதாகவும் அநாகரிகமானதாகவும் மிகவும் நீதிமன்ற அவமதிப்புக்குரியதாகவும் இருப்பதாக கண்டறிந்தது. நீதிமன்றம் உடனடியாக புத்தகத்தின் வெளியீடு, விற்பனை மற்றும் புழக்கத்திற்கு தடை விதித்தது. மேலும் காவல்துறையினருக்கு நீதித்துறை அல்லது நீதிபதியை அவதூறாக சித்தரிக்கும் எந்தவொரு வெளியீட்டையும் வெளியிடவோ விநியோகிக்கவோ அனுமதிக்கக்கூடாது என்றும் அத்தகைய பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. கீழைக்காற்று பதிப்பகத்தின் மீது தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் பதிவு செய்தது. இந்த வழக்கு ஜனவரி 28, 2026 அன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் தனது உத்தரவில் இந்த புத்தகத்தின் தலைப்பு மற்றும் மனுவில் காட்டப்பட்டுள்ளபடி இது மிகவும் இழிவானது மற்றும் அநாகரிகமானது, அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது, மேலும் நீதிமன்றத்தால் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டது. மேலும் தீர்ப்புகளை விமர்சிப்பது அனுமதிக்கப்பட்டாலும் நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும் கேலி செய்யும் வகையில் மொழி மற்றும் படங்களை பயன்படுத்துவதும் சுதந்திரமான பேச்சு என்ற போர்வையில் நியாயப்படுத்த முடியாது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது.
இது நீதித்துறையின் கண்ணியம் மற்றும் நிறுவன அதிகாரத்தை அச்சுறுத்துவதாகும். இந்த சம்பவம் கருத்து சுதந்திரம் மற்றும் நீதித்துறை ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு இடையேயான முக்கியமான விவாதத்தை எழுப்பியுள்ளது. நீதிபதிகளுக்கு எதிரான தனிப்பட்ட தாக்குதல்கள் நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை அசைத்து நீதி நிர்வாகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த தடை நீதித்துறைக்கு எதிரான இத்தகைய அவதூறான செயல்களுக்கு ஒரு வலுவான செய்தியை அனுப்புகிறது. மேலும் இந்த விவகாரம் தமிழகத்தின் சமூக அரசியல் சூழலில் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு நீதித்துறையின் கண்ணியத்தை பாதுகாப்பதில் அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வழக்கின் அடுத்தகட்ட விசாரணைகள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து தொடர்ந்து தகவல்களை வழங்குவோம். இந்திய நீதித்துறை மற்றும் சட்ட வல்லுநர்கள் மத்தியில் இந்த தீர்ப்பு முக்கிய விவாதங்களை தூண்டும் என்பதில் சந்தேகமில்லை. எங்களுடன் இணைந்திருங்கள்.